அரிது அரிது மானிடராதல் அரிது. மானிடராயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. அப்போ உபதேசன்றது ஒரு ரகசியத்தை ரகசியமா வச்சுன்னு தெரிஞ்சுக்கின்னு பண்ற ஒரு விஷயத்தை மறந்துடுறேன்னு அர்த்தம், விட்டுருன்னு அர்த்தம். அதுதான் அந்த அக்கா அப்படியே சொல்லிட்டார். பேடிக்கு இல்லை, யாரும் இல்லை, கூணுக்கு இல்லை, குருனுக்கு இல்லை, கூணுக்கு இல்லை, சரி கூனை சரி இருக்காது. ஏன்னா அது வெளிச்சோட பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில் சொல்லுது. குருனுக்கும் சரி தெரியாது, பார்க்கல, அதனால தெரியாது. செவலனும் சரி பேசினா கேட்காது. பேடினா தப்பு, நல்ல தானே, உடம்புலாம் நல்ல தானே இருக்குது. பேடிக்கு ஏன் ஞானம் கிடையாது? அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், என்கிட்ட பயிற்சி வாங்கி பண்ணதவன் யார் தான்? பேடினா புள்ள பத்துக்கு அது ஆண்மை இல்லாதவன் கிடையாது. ஒரு குருவை சந்திச்சு குரு கிட்ட இருந்து ஒரு வித்தியை கற்று அந்த வித்தியை பண்ணாதவன் யாரே? அவனுக்கு என்ன பண்ணாது? இப்போ ஞானம் முடியாதவங்களாம் பேடிங்களா? ஆமாம், தீவிரத்தன்மை காட்டல, ஆழமா இல்லை. அது மேலே ஏன் எங்கேயோ போய் பார்ட்டிக்கு அங்கெல்லாம் போகிறதுக்கு நேரம் இருக்குது, உங்கள் பயிற்சி படுறது நேரம் இருக்கா? அதான் கேட்குறேன் நான். எங்கன்னா கூட்டி வச்சு கும்மி அடிக்கிறதுக்கு நேரம் இருக்குது, சினிமா பார்க்க நேரம் இருக்குது, ஊர் சுற்றுக்கு நேரம் இருக்குது, சம்பாதிக்கிறதுக்கு நேரம் இருக்குது, வேலைக்கு போகிறதுக்கு நேரம் இருக்குது, தூங்குறதுக்கு பேடுறதுக்கு சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்குது, இது பயிற்சி படுறதுக்கு நேரம் இல்லையா? அப்போ யார் நீ? நான் சொல்ல எங்கள் அக்கா முன்னாடியே யார் ஞானம் எட்டாதுன்ட்டா?